இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 31 மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த மாதம் முழுவதற்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். வருகிற இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்று புனித வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை. தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில போர் நிறுத்தத்திற்காக நம்ம ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிற புனிதரானவர் முரானோ நகரத்தினுடைய புனித டேனியல் என்பவர். இவர் பிறந்தது ஜெர்மனி தேசத்துல. இளமை காலத்துல குடும்பத்தினுடைய தொழிலாக ஒரு வியாபாரத்தை தான் அவர் முன்னெடுக்கிறார். அந்த வியாபாரத்துல கிடைத்த சிறிய லாபத்தை கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இத்தாலி தேசத்திற்கு வியாபார நிமித்தமாக அவர் ஒரு இளைஞனாக இருந்த சென்ற நேரத்துல கமால் தனிஸ் துறவியர் மடத்தை அவர் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல். அந்த கமால் தனிஸ் துறவர மடத்திற்கு உள்ளே சென்று அந்த துறவிகளோடு அவர் தங்குகிறார். அவருடைய துறவர வாழ்வு இவருக்கு மிகவும் பிடித்து போகவே தன்னிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தையுமே விற்று ஏழை இடத்துல கொடுத்து விட்டு அந்த துறவு சபையிலேயே துறவியாக இணைகிறார். அன்புமிக்கவர்களே, வியாபாரம் செய்த கொஞ்சம் பணக்கார இளைஞராக இருந்தாலும் துறவு சபையில சேர்ந்த பிறகு ஏழ்மையோடும் அதே நேரத்துல கீழ்ப்படிதலோடும் புனிதத்தோடும் இவர் வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். தாட்சி உள்ள எளிமையான புனிதமிக்க ஒரு துறவியாக வாழ்ந்த இவர் கூடிய விரைவிலேயே அங்க இருக்கிற அனைத்து துறவிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றார். புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். பலருக்கு இறை வேண்டல் செய்து பரிந்துரை ஜெபம் செய்து பல புதுமைகளை செய்து கொடுத்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு நாள் மாலை தனியே நடந்து சென்று கொண்டிருந்த நேரத்துல திருடர்களால் இவர் ஒரு பணக்காரர் என்று கருதப்பட்டு கழுத்தை நெரித்து இவரை கொலை செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு இவருடைய புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல புதுமைகள் இவருடைய பரிந்துரையால் செய்யப்பட்டு இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் இந்த முரானோ நகரத்தினுடைய புனித தானியல் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் எளிமை உள்ளவர்களாகவும் தாட்சி உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இறை திருமுன்னிலையில வாழ்ந்திட இறைவனுடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மிக துயரமான ஒரு நிகழ்வை பற்றி தான் வாசிக்க இருக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன் தன்னுடைய திருத்தூதர்களோடு அமர்ந்து இராவுணவை உட்கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல தான் இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய உள்ளம் மனக்கவலையால் இருக்கிறது. பெரும் துயரத்தோடு அவர் இருக்கிறார். வெளியில எதுவும் பேசவில்லை, ஆனா மனசுக்குள்ள அந்த கலக்கம் இருக்கிறது. கூடிய விரைவிலேயே தன்னோடு இருக்கிற தன்னுடைய நண்பர்களால் நம்ம காட்டி கொடுக்கப்பட இருக்கிறோம். தன்னை விட்டு இவர்கள் விலகி ஓட இருக்கிறார்கள். பொது வெளியில கள்வர்களோடு இணைத்து நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட இருக்கிறோம். சிலுவை மரணம் நமக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. பாடுகளை பட இருக்கிறோம். அந்த பாடுகளுடைய துன்பம் அவருடைய மனக்கண் முன் செல்கிறது. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட பெரும் துயரான அந்த ஒரு சூழலில் 2 மனிதர்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இன்றைக்கு உறவாடுகிறார்கள். முதலாவது யூதாஸ் இஸ்காரியத்து. அன்புமிக்கவர்களே, யூதாஸ் இஸ்காரியத்து ஆண்டவரோடு வாழ்ந்திருந்தாலும், ஆண்டவரோடு உண்டு மகிழ்ந்திருந்தாலும், ஆண்டவருடைய அருண் பெரும் செயல்களை கண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரை வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க துணிகிறான். அன்புமிக்கவர்களே, இன்னொரு பக்கத்துல திருத்தூதர் பேதுரு, ஆண்டவரே உமக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று தான் மும்முறை அவரை மறுதலிக்க இருக்கிறோம். அச்சத்தின் காரணமாக, எதிர்நோக்கற்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாக, மனித பலவீனத்தின் காரணமாக அவரை மும்முறை காட்டி கொடுக்க போகிறோம், மறுதலிக்க போகிறோம் என்று உணராமல் உமக்காக என் உயிரை கூட நான் தர தயாராக இருக்கிறேன் அப்படி என்று 2 விதமான மனிதர்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். யூதாஸ் இஸ்காரியத்து, இன்னொரு பக்கம் திருத்தூதர் பேதுரு. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு துன்பகரமான ஒரு நேரத்துல ஆண்டவர் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துகிறார். கோபத்தையோ வெறுப்பையோ விரக்தியான ஒரு மனநிலையையோ இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தவில்லை. மாறாக சிலுவை மரணத்திற்கு பின் எப்படி தான் மாட்சிமை வரப்போகிறோம், தந்தை எப்படி இதன் வழியாக மாட்சி வரப்போகிறார் என்று வரவிருக்கிற மாட்சியை பற்றி தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய உள்ளத்துல கூட பல நேரங்களில் கவலைகள் இருக்கலாம். அல்லது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எத்தனை துன்பம் வரப்போகிறது, இந்த ஒரு பிரச்சனை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் என்று மனதளவுல நம்ம துன்புற்று கொண்டிருக்கலாம். மனதளவுல கவலையோடு
இருக்கலாம், மன அழுத்தத்தோடு இருக்கலாம், மன கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக பல நேரங்களில் நம்ம சோகமான ஒரு முகவாட்டத்தோடு அல்லது மிகவும் எரிச்சல் அடைந்த, விரக்தி அடைந்த, கோபமுற்ற வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்வினையாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மாறாக கலக்கமுற்று இருக்கிற நேரத்துல, துன்பத்தோடு இருக்கிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மன நிறைவோடு அன்பை மட்டுமே வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல குணத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். ஒரு தாய் தன்னுடைய ஒற்றை மகனை படிக்க வைக்கிறாள். படிக்காத அந்த மகன் குடிவெறியிலும் மற்றும் உலகத்தனமான ஒரு வாழ்க்கையிலும் சீரழிந்து கொண்டிருக்கிறான். கடைசியில தாயிடமிருந்து அந்த ஒற்றை தாலியை கூட அறுத்து செல்லுகிற நேரத்துல தவறி விழுகிறான். அப்பொழுது அந்த தாய், பார்த்து செல் மகனே அப்படி என்று தன்னிடம் இருக்கிற தாலியை பறித்து செல்கிற மகனை பார்த்து அக்கறையோடு, அடிபட்டு விட்டதா, பார்த்து செல் அப்படின்னு சொன்னாலாம். அன்பு மிக்கவர்களே, எத்துணை வெறுப்பு இருந்தாலும், எத்துணை கோபம் இருந்தாலும், வார்த்தைகளில் வன்மம் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்துகிற அந்த தாயை போலத்தான் கடவுள் அன்பு நமக்கு இருக்கிறது. கடவுள் அதை போலத்தான் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எத்துணை துன்பங்கள் வந்தாலும், எத்துணை வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு மன கலக்கத்தோடு இருந்தாலும் விரக்தியோடும் வேதனையோடும் பதிலளிக்காமல், விரக்தியோடும் வேதனையோடும் பேசாமல், மகிழ்வோடும் அன்போடும் பேச கற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.